சுட பாதாம் அல்வாவில் போலி செஞ்சுருக்கேன். சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். மைல்டான ஸ்வீட் விரும்புகிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொன்முருவலாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நெய் பாரு. எங்கள் வீட்டில் அதிகமான ஸ்வீட் விரும்ப மாட்டோம். அதனால் எங்கள் சன் இந்த பாதாம் ஹல்வாவை இந்த மாதிரி ரீமேக் பண்ணுங்கம்மா, பாதாம் போலி மாதிரி பண்ணிவிடுங்க, ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க அப்படின்னா அவனுடைய ஐடியா தான் இது. ட்ரை பண்ணோம், ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா அதில் இருக்கிற நெய் அப்படியே மெல்ட் ஆகி அதுலேயே வேகுது. தனியாக எக்ஸ்ட்ரா கூட நம்ம நெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இதில் இருக்கிற இனிப்பு அதிகமாக இருக்கும், நம்ம சாப்பிட முடியாது, திகட்டும். இப்போ இந்த மாதிரி நம்ம ரீமேக் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா மைல்டாக இருக்கும். நான் இதில் எண்ணெயோ நெய்யோ இப்போ ஆட் பண்ணலை. பாருங்கள், அதில் இருக்கிறதே உள்ளே இருக்கிற அந்த இதே பூரணத்தில் இருக்கிற அதே மெல்ட் ஆகி அப்படியே வருது. நல்லா ரோஸ்ட் ஆகுது, கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகுது. அப்போ அடிச்சு போட வரல. பாதாம் அல்வா வச்சு நம்ம அதில் அப்ளை பண்ணி நம்ம இப்போ கடலைப்பருப்பு போலி நம்ம சாப்பிட்ருக்கோம், தேங்காய் போலி சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி பாதாம் அல்வா வச்சு ஸ்டஃபிங் பண்ணி போலி பண்ண போகிறோம். கத்தி இருந்துச்சுன்னா மாதிரி போட்டுட்டீங்கன்னா போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் அல்வா என் மக வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க. சரி, அது நல்லா வெறுமனே சாப்பிட்டா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்ட்டு தான் போலி மாதிரி செஞ்சிடலான்னு, பாதாம் போலி செய்யலாம் அப்படின்ட்டு புதுசாக தான் ட்ரை பண்ணியிருக்கிறோம். நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். on this one. மூடி வச்சுக்கணும். நல்லா அப்படியே ரஃபியாக வருது. நல்லா ஊறிச்சு இல்லை மாவு, அதனால் நல்லா